சபாநாயகர் உள்ள பேசும்போது நீங்க இது வேற வெளியில உள்ள அழுத்தத்தை வந்து இங்க நீங்க வந்து சபையில வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் மித்த பிசினஸ் எடுக்கணுங்கிறது வந்து விதி. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. நாள்தோறும் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது. நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம் விவாதிக்கிறது. அதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவருடைய பிரதிநிதியாகத்தான் நாம் வந்திருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலித்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கேட்டோம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக இந்த கள்ளச்சாராயம் மறிந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் ஒட்டி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டோம். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறாரு, மரபு சொல்கிறாரு, எல்லாமே சபாநாயகர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்கிறார், வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளியேற்றுகிறார். நாங்கள் எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று. ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம், அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் மறிந்து இறந்தார்கள். அப்பவும் இதுதான் சொன்னார், இப்பவும் இதைத்தான் சொல்கிறார். பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் இதைத்தான் சொல்லுவார். ஏதோ நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா? பயந்து வெளியே போகவில்லை. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அப்பொழுதே எழுந்து பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம். நாங்கள் என்ன கேட்குறோம்? வேறு என்ன கேட்டோம்? நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஏன் தயங்குறாங்க? ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல். அதற்காக தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பார்க்குறாங்க. இது உண்மையல்ல. மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சட்டமன்றத்திலே பாருங்க, சவுண்ட் வரல. சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லும். என்னப்பா சவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னப்பா எடுத்து ரெடியப்பா. சபாநாயகர் பேசும்போது உங்களை வந்து பேச வச்சுறாங்க. மறுபடியும் நீங்க வந்து மக்களுக்கு பிரச்சனையாக பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமாகத்தான் இதை நான் காட்டுறேன். தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஓடி ஒளிய ஸ்டாலின் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுவானே? அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஓடி ஒளிவானா? ஏன்னா உடனே பாதிக்கப்பட்ட உடனே மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும்ல. ஏன் ஆறுதல் சொல்லல? பயமா? இன்றைக்கு யார் முதலமைச்சர், யார் டிஜிபி, இவரெல்லாம் தெரியாது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார். வெக்கமா இல்லை? ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய டிஜிபிக்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது? சிந்திச்சு பாருங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள். தவறு. உண்மை என்ன என்பதை வெளியே கொண்டு வர வேண்டும். அதுதான் எதிர்க்கட்சியுடைய கடமை. கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட்டணியுடைய தர்மம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்துதான் உண்மையான கட்சிக்கு அடையாளம். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் 2 மாநிலத்துடைய பிரச்சனை. இதில் மெத்தனால்ங்கிறார். மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்துங்கிறாங்க. ஆகவே சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது. அதனால தான் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறோம். ஆக சிபிசிஐடி விசாரிக்கிறதுக்கு மற்ற மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஆக சிபிஐ இருந்தால் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட நியாயம் கிடைக்கும், உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும்.
இன்றைக்கு மற்ற அண்டை மாநிலம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபி ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. சபாநாயகர் வந்து நீங்க மக்கள் பிரச்சனை இந்த என்ன சொன்னா மக்கள் பிரச்சனைக்காக நான் பேச பண்ணி சொல்லியும் சரி பேச விடுறான்னு மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் உங்களை அவர் பேசும்பொழுது உடனே சபை மரபுன்னார். இப்போ சபாநாயகர் நடவடிக்கை பத்தி இந்த விஷயத்துல சபாநாயகர் நடவடிக்கை அதாவது அவருடைய கருத்தை பதிவு வைக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பேச விடல, நான் பேச முற்படுகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இது மக்களுடைய உயிர் பிரச்சனை. இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார், சுமார் 28 பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டேன், எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறால் எவ்வளவு பேர் இறந்தார்கள், ஒவ்வொருடைய நிலைமை என்னன்னா முழுமையாக வரல. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இன்னும் 28 பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க. ஆக ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற காலத்தில் அரசாங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சிகிச்சை பெறக்கூடிய நிலைமையை வெளியிடப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதில் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக தான் நான் கேட்டேன். ஆனால் அவர் அனுமதி கொடுக்குற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணிட்டார். இதுதான் உண்மை. எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார்.